சங்கீதம் 88:9. துக்கத்தினால் என் கண் தேய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினம் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். பிரியமான தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துக்கத்தோடு வாழ்கிற விசுவாசமுள்ள தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் இந்த நேரத்தில் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்நாளை நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவங்க அழுது கொண்டிருக்கிற காலங்களாக தான் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு குறை என்று அன்னாளுடைய கண்ணீரை யார் பார்த்தாங்களோ இல்லையோ, ஆனா ஆண்டவராகிய தேவன் அன்னாளுடைய கண்ணீரை பார்த்தார். உடனடியாக ஒரு நல்ல பதிலை, கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு துக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறீங்க. அழுது அழுது என் கண்கள்ல தண்ணி இல்லை, அநேகரிடத்துல சொல்லி எனக்கு அன்பு இல்லை, எங்கெங்கயோ நான் கடந்து போனேன் ஆனாலும் நிம்மதி இல்லை என்று வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த நேரத்துல பேசுகிறார். மகனே, மகளே, உன்னுடைய துக்கத்தையும் உன்னுடைய தேவைகளையும் சந்திக்க ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு நான் உனக்காகவே இருக்கிறேன், உன்னை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்துல வந்தேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு உறுதி கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அநேக போராட்டங்கள் காணப்படலாம், அநேக துக்கங்கள் காணப்படலாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருந்து அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது, உறுதியாய் இருக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். அன்னாளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார் அல்லவா? அந்த தேவன் தானே நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அன்று இருந்த தேவன் இன்று நமக்கு தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு எதை குறித்து அழுந்திருக்கிற மகனே, எதை குறித்து நீ அழுது கொண்டிருக்கிற? ஆண்டவர் கேட்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு நீ விசுவாசத்தோடு என்னிடத்தில் நீ வரும் பொழுது, என்னை நோக்கி நீ பார்க்கும் பொழுது, உன்னுடைய முகத்தை நான் வெட்கப்பட கொஞ்சம் கூட நான் செய்ய மாட்டேன் என்று இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்து மேல நீங்க விசுவாசமா இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உங்க கண்ணீர்கள் மாறும், உங்களுடைய துயரங்கள் மாறும். அது எவ்வளோ பெரிய ஆழமான பாரங்கள் காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துகிறது பெரிதாய் காணப்படும். இன்றே விசுவாசிங்க. நிச்சயமாகவே அன்னாளுடைய கண்ணீரை துடைச்ச தேவன் உங்க துக்கத்தையும் ஆண்டவர் துடைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசிங்க.